நிவாரணம் கொடுக்குறாங்க. நேரா போய் முதலமைச்சர் நிதியில போய் சிஎம் பார்த்து கொடுக்குறாங்க, உதயநிதியை பார்த்து கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க உதயநிதியை பார்த்து? அவங்க கிட்ட கொடுத்தா அவங்க படத்தை ரெட் ஜெயிண்ட் வாங்கும். கலைஞர் நூற்றாண்டு விழா என்ன நிதி இல்ல, நிவாரணம் கொடுக்க முடியல, பொங்கல் நிவாரணம் கொடுக்க முடியல, மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்கு பிசினஸ் மேன்லாம் வா, எல்லாரும் வந்து முன்னெடுத்து நிவாரணம் கொடு. ஏன் அரசாங்கம் பிச்சை எடுக்குதா? முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு பொம்மையா உட்கார்ந்துருக்கு. எந்தவித சிந்தனையுமே இல்ல, பொம்மை மாதிரி இயங்கிக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் ஒவ்வொருத்தரும் பண்றத பாத்துக்கிட்டு இது வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. விஜய் வந்து யங் ஏஜ்ல வந்திருக்காரு. ஏன்னா வயசானதுக்கு அப்புறம் வந்தாங்கன்னா வயசானதுக்கு அப்புறம் வரீங்களான்னு கேட்போம். யங் ஏஜ்ல வந்தா ஏன் எதுக்காக இப்ப வராங்கன்னு கேட்கிறோம். சோ அந்த மாதிரி நம்ம ஒரு நெகட்டிவா இல்லாம பாசிட்டிவா பாக்குறேன் நான் விஜய் வர்றதை. விஜய் மாதிரி முன்னணி நடிகர்கள் வர்றது வந்து வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா வந்து வடிவேலுங்கிறவரு ஒரு காமெடி நடிகர், அவ்வளவுதானுங்க. வேற ஒண்ணும் மக்களுக்காக அவர் இறங்கி பணி செஞ்ச மனிதர், மாமனிதர். அவர் வந்து வரல அப்படின்ற அளவுக்கு பேசுற அளவுக்கு வடிவேலுவை நான் பெரிய ஒரு நபரா பாக்கல. விஜயகாந்த் வளர்த்து விட்டது எத்தனையோ லட்சம் பேர்கள், எத்தனையோ பேரை படிக்க வச்சிருக்காரு, எத்தனையோ பேரை சினிமால வளர்த்து விட்டுருக்காரு. அவர் வளர்த்து விட்ட ஒண்ணுல ஒண்ணு. ஐஎன்டி தமிழர்களுக்கு வணக்கம். என்ற நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் சினிமா துறையை சேர்ந்தவரும் பாஜக நிர்வாகியுமான திருமதி ரஞ்சனா நாச்சியார். அவரிடம் கேட்பதுங்கிற இருக்கிறது, வாருங்கள் கேட்போம். வணக்கம் மேம். வணக்கம். இப்போ நடிகர் விஜய் பாத்தீங்கன்னா கடந்த வாரம் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டத்திற்கு சென்று நிவாரணப் பொருட்கள்லாம் வழங்கியிருந்தாரு. அவரு கடந்த ஒரு 2 வாரம் கழிச்சு, அதாவது அவர் சினிமா ஷூட்டிங்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா போயிட்டு உதவி செஞ்சதுக்கான பின்னணி என்ன எப்படி பாக்குறீங்க மேம் நீங்க? இல்ல, அவர் அரசியல்ல வரணும்ன்ற நோக்கம் அவருக்கு இருக்குன்றது தெரியுது. ஏன்னா அவங்களோட இயக்கம் வந்து கொஞ்சம் ஸ்பீடா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலுமே அவங்க இயக்கம் நிக்கிறாங்க, எல்லா போராட்டத்திலயும் நிக்கிறாங்க. நேத்து வேலுநாச்சியார் அவங்களோட பிறந்த நாள் தினம், அங்க பாத்தீங்கன்னா வேலுநாச்சியார் சில கிட்ட வந்து ஒரு பெரிய இயக்கமே வந்து அவங்க எல்லாம் மாலை போட்டு மரியாதை செலுத்திருக்காங்க. அவங்க புதுசா இருந்தது. பட் எதுவா இருந்தாலுமே புதுசா இருக்கே, இது ஏன் பண்றாங்கன்னு யோசிக்க வேணாம். புதுசா இருந்தா வரவேற்கலாமே. பண்ணணும்னு நினைச்சு முன்னாடி வராரு ஒரு முன்னாடி நடிகர், லீடிங்ல இருக்க நம்பர் 1 ஆக்டர். அப்படிங்கும் போது அவர் வராருன்றது நல்ல விஷயம். ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம ரஜினி சார் வருவார்னு எதிர்பார்த்தோம், நம்மளுக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சது. சோ விஜய் வந்து யங் ஏஜ்ல வந்திருக்காரு. ஏன்னா வயசானதுக்கு அப்புறம் வந்தாங்கன்னா வயசானதுக்கு அப்புறம் வரீங்களான்னு கேட்போம். யங் ஏஜ்ல வந்தா ஏன் எதுக்காக இப்ப வராங்கன்னு கேட்கிறோம். சோ அந்த மாதிரி நம்ம ஒரு நெகட்டிவா இல்லாம பாசிட்டிவா பாக்குறேன் நான் விஜய் வர்றதை. விஜய் மாதிரி முன்னணி நடிகர்கள் வர்றது வந்து வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா வந்து மாற்றம் வேணும் அப்படிங்கிறது தானே நம்மளோட எண்ணமே. நம்ம மக்களோட எதிர்பார்ப்பே மாற்றம் வேணும் அப்படின்றது. அது விஜய் மாதிரி ஆளுங்க வந்து முன்னணி இதுல இடம் கொடுத்து பண்றது வரவேற்க வேண்டியதா பாக்குறேன். இப்ப கடந்த வாரம் பாத்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் வந்து மறைவை ஒட்டி பாத்தீங்கன்னா அந்த நடிகர் வடிவேலு மட்டும் வரல அப்படின்ற ஒரு தொடர்ந்து விமர்சனமா வருகிறது. நீங்க சினிமா துறையை சேர்ந்தவர் என்ற முறையில் அந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏங்க, வராதவங்கள வரலன்னு விட்டுறணுங்க. வரலன்னா அந்த விஷயத்த போய் நோண்டிட்டே இருக்க கூடாது. அந்த விஷயம் வராதவங்க பூரா வந்து வடிவேலு மட்டும்தான் வரலையா? எத்தனையோ நடிகர்கள் வரல. ஏன் வடிவேலையே பெருசா பேசுறாங்க? வடிவேலு வந்து விஜயகாந்தை மன்னிச்சு விட்ட ஒரு நபர். அவரே அவருக்கு நடிக்கிறது வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லி அவரை இது பண்ணிதான் அவர் பேசினதுக்கு அப்புறம் கூட பேசியிருக்காரு. சோ அப்படி எல்லாம் இருக்கும்போது ஏன் வடிவேலு வரல வரல வரல, ஏன் அந்த ஒரு மனிதரை வந்து பெரிதுபடுத்தி விடுறீங்க? எத்தனையோ பேர் வந்தாங்க, அவருக்காக வந்த மக்கள் எத்தனையோ பேர், லட்சக்கணக்கான பேர் அங்க வந்திருந்தாங்க. அவங்கள பத்தி பேசலாமே. நம்ம வராத ஒரு மனிதரை பத்தி பேசி நேரத்தை வீணடிக்கிறத விட ஒரு மாமனிதர், நல்ல மனிதர் அப்படிங்கறத வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். மனுஷன் எவ்வளவு பேரை சம்பாதிச்சிருக்காரு பாருங்க, எவ்வளவு கூட்டம், எவ்வளவு மக்கள். இது வந்து நம்ம தமிழக மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்றது இதுன்னா, நம்ம எப்பவுமே ஒரு மனுஷர் நம்ம கூட இருக்கும்போது அவங்களோட அருமை பெருமைகள் வந்து நமக்கு புரியாது. விஜயகாந்த் வந்து ஒரு அங்கீகரிச்சிருந்தாங்கன்னு வைங்களேன் தமிழக மக்கள், அந்த கட்சி வந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் பெரிய கட்சியாவும் இருக்குது. பெரிய கட்சி, வளர்ந்த கட்சி, நல்ல மனிதர், நல்ல ஆட்சி புரியக்குள்ள ஒரு கெப்பாசிட்டி உள்ள மனிதன். நடிகர் சங்கத்தை ஒரு மாற்றி அமைச்சு அதுல ஒரு ஒருங்கிணைச்சு எல்லாரையும் வளர்த்து விட்டு ஒரு பிரச்சனைனா அதை எப்படி சால்வ் பண்ணணும்ன்றதுக்கு ஒரு உதாரணம் விஜயகாந்த். அப்ப ஆட்சி அப்படின்றத கையில கொடுத்திருந்தா அவர் எப்படி பண்ணிருப்பாரு? அவர் ஒரு முதல்வரா இருந்திருந்தா இன்னைக்கு தமிழக மக்களோட நிலைமை என்ன? இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டோம். இந்த மாதிரி இந்த மழை வெள்ளம் இதாகட்டும், என்ன மாதிரியான டிசாஸ்டர்ஸ் ஆகட்டும், எவ்வளவோ கஷ்டங்கள் கோவிட் டைம்ல ஆகட்டும். நம்ம மனிதர்கள் வந்து எப்பவுமே உயிரோட இருக்கும்போது, ஒரு மனுஷன் இருக்கும்போது அவங்களை அங்கீகரிச்சு அலங்கரிச்சு பார்க்க மாட்டோம். இறந்ததுக்கு அப்புறமா தான் போய் நல்ல மனுஷன் செத்து போயிட்டாரு அப்படின்னு அழுவோம். இது நம்மளோட எண்ணங்கள் அப்படி இருக்கு. சோ அதை மாத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். இருக்கும்போது அவங்களோட அருமைகள் நம்ம நாட் ஓன்லி அரசியல் கட்சிக்காக சொல்லல, ஒரு மனுஷன் நம்ம கூட இருக்கும்போது அவங்கள மதிக்கணுங்க.
அவங்களோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சு நடத்தணும். சக மனுஷன் ஆகட்டும், அரசியல் கட்சி தலைவர்கள் ஆகட்டும், யாராகட்டும். செத்ததுக்கு அப்புறமா அவங்க வரல, இவங்க வந்தாங்க அப்படின்னு பேசுற பேச்சு வந்து நேரத்தை வீணடிக்கும் ஒரு விஷயமா பாக்குறோம். இல்ல வடிவேல் மேல எதுக்காக பேசப்படுதுன்னா, விஜயகாந்த் தான் அவருக்கு வந்து சினிமா வாழ்க்கையில அடித்தளமா இருந்தாரு. அப்படி இருக்குன்ற மறைவருக்கு ஏன் போகல? அவரு கூட வடிவேல் கூட நடிச்ச அந்த இவரு போண்டா மணியா இருக்கட்டும், இல்ல பாத்தீங்கன்னா மயில்சாமி சாரா இருக்கட்டும், இவருடைய மறைவிற்கும் அவர் போவதெல்லாம் ஒரு ரீசனா வச்சு பேசுறாங்களே, அதுதான் மேம் என்னன்றது. அதாவது வராதவங்களை பத்தி நம்ம நேரத்தை வீணடிக்கிறோம். ஏன் வரலன்னு அவரு ஒரு இது சொல்லலாம், வைக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். ஏன் ஒரு விஷயத்த போய் வராதவன்னு போட்டுக்கிட்டு அவர் ஒன்றும் பெரிய ஒரு பொறுப்பாளரோ இல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டுல தேவைப்படுற ஒரு மனிதரோ கிடையாது. வடிவேலுங்கிறவரு ஒரு காமெடி நடிகர், அவ்வளவுதானுங்க. வேற ஒண்ணும் மக்களுக்காக அவர் இறங்கி பணி செஞ்ச மனிதர், மாமனிதர். அவர் வந்து வரல அப்படின்ற அளவுக்கு பேசுற அளவுக்கு வடிவேலுவை நான் பெரிய ஒரு நபரா பார்க்கல. விஜயகாந்த் வளர்த்து விட்டது எத்தனையோ லட்சம் பேர்கள், எத்தனையோ பேரை படிக்க வச்சிருக்காரு, எத்தனையோ பேரை சினிமால வளர்த்து விட்டுருக்காரு. அவர் வளர்த்து விட்ட ஒண்ணுல ஒரு நபர் அப்படிங்கும் போது நம்ம அதை ஒரு பெரிய விஷயமா பார்க்க வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ நடிகர் சூர்யா அவர்கள் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்தாரு. அந்த சமயத்துல கேப்டன் மாதிரி இருந்தப்போ இங்க இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பதிவிட்டு இருந்தாரு. மற்ற நடிகர்களும் பதிவிட்டு இருந்தாங்க. அப்போ பாத்தீங்கன்னா இவரு மட்டும் வந்து கார்ல எங்கேயோ டிராவலிங்ல இருக்கும் போது பதிவிட்டு இருந்தது வந்து ஒரு பேசும் பொருளாக வந்து மாறிச்சு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க மேம் நீங்க? பேசும் பொருளானா நல்லதா பேசுறாங்களா, கெட்டதா பேசுறாங்களா? கெட்டதா பேசுறாங்க. அதாவது உட்காந்து ஒரு பெரிய மனுஷன் இறந்திருக்காங்க. அவங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு இரங்கல் தெரிவிக்காம நீங்க உங்களோட பிஸி ஷெட்யூல்ல நீங்க பண்றது எப்படி நியாயம் இது அப்படின்ற மாதிரி. ஏங்க, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா மேபி இருக்கலாம். சூர்யா ஒரு பிஸி ஆக்டர், அந்த சமயத்துல வெளிநாட்டுல இருக்கும்போது டக்குன்னு வர முடியாதது ஒரு சூழ்நிலை. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். அந்த சூழ்நிலையில கூட கார்ல போயிட்டு இருக்க ஒரு நேரத்துல கூட ஏதாவது ஒண்ணு பண்ணிடணும்னு நினைக்கிறது இயற்கையான ஒரு விஷயம் தான். அதை அப்படியும் பார்க்கலாம். இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னு சொன்னா நடிகர் சங்கம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது விஜயகாந்த் அவர்கள் இருந்த வரைக்கும் தான் அது சங்கமா இருந்தது. அதுல உள்ள செயல்பாடுகள் நடிகர்களுக்கான செயல்பாடுகளா இருந்தது. இன்னைக்கு நடிகர் சங்க செயல்பாடு அரசியல் செயல்பாடுகளா இருக்கு, அரசியல் தேவைகளுக்கான செயல்பாடுகளா இருக்குது. ஆளுங்கட்சிக்கு என்ன தேவையோ அது உங்களுக்கு ஃபேவர் பண்ணி கொடுத்து அதுதான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏடிஎம்கே இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஃபேவரபிளா ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவோம், அந்த மாதிரி அவங்கள காக்கா பிடிப்போம். டிஎம்கே இருக்காங்களா அவங்கள காக்கா பிடிப்போம். இது வந்து நடிகர் சங்கத்தை ஒரு ரொம்ப கேவலமான ஒரு நிர்வாகம் இப்போ போய்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அதுவுமே இந்த நம்ம யங்ஸ்டர்ஸ் கிட்ட கொடுத்தா வந்துட்டு மாற்றம் வரும், வயசானவங்க எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு சரியா பண்ண தெரியல, இதெல்லாம் பேசிதான் விஷால் வந்தாரு, இவங்க எல்லாம் எடுத்து நடத்துனாங்க. பட் அவங்க வந்து இதை கட்ட போறேன் அதை கட்ட போறேன் நான் கல்யாணம் பண்ண போறேன் அங்கதான் எதையும் கட்டின மாதிரி தெரியல, அவரும் கல்யாணம் பண்ண மாதிரி தெரியல. சோ இது வந்து இவங்களோட நிர்வாகம்ன்றது வந்து ஒஸ்ட்டுங்க. நம்ம நிர்வாகம், நம்ம நடிகர் சங்க நிர்வாகம் ஒஸ்ட்டுங்கிறத வந்து இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் நீங்க. ஏன்னா அந்த இடத்துல நம்ம சிவாஜி கணேசன் ஐயா அவங்க இறந்தப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் அவரோட அமைப்பை பாத்தீங்கன்னா நடிகர் சங்கம் அங்க போய் நின்னுச்சு. நடிகர் சங்கம் முன்னாடி போய் நின்று அனைத்து எல்லா வேலையும் தூக்குறதுல இருந்து நடக்கிறதுல இருந்து வந்தவங்க போனவங்க எல்லாரையும் கவனிச்சு அந்த நடிகர் சங்கம் அந்த நடிகனுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை அந்த நடிகர் சங்கம் கொடுத்துச்சு. இவர் வந்து ஒரு மிகப்பெரிய மனிதர் நடிகர், நடிகர் சங்கத்துல தலைவரா இருந்தவர். அப்படிங்கும் போது அந்த நடிகர் சங்க தலைவர் வந்து அங்க கூட நின்று அவங்களுக்கான இதெல்லாம் பண்ணி கொடுத்து இவங்களுக்கு அந்த எண்ணமே இல்லைங்க. இவங்களுக்கு சுயநலவாதிகளா இருக்காங்க. இப்ப இருக்க நடிகர் சங்கம் வேஸ்ட். இததான் நான் ஃபீல் பண்றேன். அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நடிகர் சங்கத்துல நடிகர் சங்கம் எந்த அளவுக்கு அரசியல் கட்சிகளுக்கு ஃபேவரபரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க முன்னாடி நடிகர்கள் கூட சொல்றேன், சிவகார்த்திகேயன் ஆகட்டும், சூர்யா ஆகட்டும், எல்லாருமே இப்ப பாத்தீங்கன்னா இந்த நிவாரணம் இப்ப இந்த இதெல்லாம் கொடுத்தாங்க, வெள்ளத்துக்கு நிவாரணம் எல்லாம் கொடுத்தாங்க. எல்லாருமே பாருங்க நிவாரணம் கொடுக்கறது மக்களை தேடி வந்து கொடுப்போம், அவங்களுக்கு நேரா கொடுக்கணும், அந்த இதெல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, நிவாரணம் கொடுக்குறாங்க, நேரா போய் முதலமைச்சர் நிதியில போய் சிஎம் பார்த்து கொடுக்குறாங்க, உதயநிதியை பார்த்து கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க உதயநிதியை பார்த்து? சிஎம்க்கு கொடுக்கறனால என்ன அவங்களுக்கு பிரயோஜனம்? இவங்க கொடுக்கறனால இவங்களுக்கு பிரயோஜனம் எதிர்பார்க்கறாங்க நடிகர்கள். அவங்க கிட்ட கொடுத்தா அவங்க படத்தை ரெட் ஜெயிண்ட் வாங்கும், இவங்களுக்கும் பிசினஸ் ஆகும், அவங்களுக்கும் நல்ல பேர் வரும், முதலமைச்சர் நிதியில போயிரும். சோ இது வந்து இவங்களுக்குள்ள இருக்க ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். பிசினஸ் பண்றாங்க இவங்க. நடிகர் சங்கமும் நடிகர்களும் அரசியல்வாதிகளும் இன்னைக்கு இருக்க ஆளுங்கட்சி முதலமைச்சர் அவர்களும் பிசினஸ் பண்றாங்க. மக்களை ஏமாத்தி மக்களுக்கு கண் கட்டி வித்த காட்டி பிசினஸ் பண்றாங்க. நிவாரணம் கிடையாது. மக்களுக்கான எண்ணம் நடிகர் சங்கத்துக்கும் இல்ல, இன்னைக்கு இருக்க நடிகர்களுக்கும் இல்ல. எல்லாரையும் சொல்ல வரல, நிறைய நடிகர்கள் வந்து நேரா வந்து செஞ்சிருக்காங்க.
பாலா அவர் தம்பி பாலா எல்லாம் பண்ணது பாத்தீங்கன்னு சொன்னா அவர் சம்பாதிக்கிறத வச்சு நேரா வந்து வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போறாரு. நீங்க என்னங்க முதலமைச்சருக்கு போய் பிசினஸ் பண்றீங்க? உங்க இல்ல பிசினஸ் பார்த்து மக்கள் மயங்கிருவாங்களா? உதயநிதி கொடுத்தது வந்து காரணம் என்ன? அவங்க புரொடக்ஷன்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றதுக்காக கொடுத்தாங்களா? நிச்சயமாக அதுதான். இன்னைக்கு சினிமால சிவகார்த்திகேயன் படம் ஓடணும், இல்ல யாரு படம் ஓடணும்னாலுமே ரஜினிட்டு தான். அவங்க கிட்ட போய் மண்டி போட்டாதான் படம் ஓடும். சோ என்ன பண்றாங்க, நிவாரண நிதி கொடுக்கணும். அண்ணே நான் உங்களுக்கு படம் நிவாரண நிதி கொடுத்தேன், உங்களுக்கு ஒரு நல்ல இது, அண்ணே என் படத்தை வாங்கிக்கங்க நாளைக்கு. பிசினஸ் தானே பேசிட்டு வர்ற, அதானே பின்னணி. என்ன அதோட பின்னணி அதுதான். இப்போ அந்த முன்னணி நடிகர்கள் அந்த அஜித்தா இருக்கட்டும், சூர்யா, விஷாலா இருக்கட்டும், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல இருந்தாங்க. அது வந்து ஒரு திரை விமர்சகர் சொல்லியிருந்தாரு, இவங்கெல்லாம் வந்து புத்தாண்டு கொண்டாடுறதுக்காக வெளிநாடு போயிருந்தாங்க, கேப்டன் மறைவுக்குலாம் வர முடியல. இப்போ 2 நாள் இப்போ சென்னைக்கு திரும்ப எல்லாம் படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து 2 நாள் கழிச்சு இப்போ கலைஞர் 100ஆண்டு விழால பங்கேற்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்களே, இது உங்களோட கருத்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேனே, இவங்க அரசியல் தான் பண்றாங்க. நடிகர் சங்கம், நடிகர்கள் இன்னைக்கு விலை போயிட்டாங்க. இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களோட இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விலை போனவர்கள் இன்றைய நடிகர் சங்கம். நடிகர்களுக்காக இல்ல. கலைஞர் 100ஆண்டு விழா என்ன நிதி இல்ல, நிவாரணம் கொடுக்க முடியல, பொங்கல் நிவாரணம் கொடுக்க முடியல, மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்கு பிசினஸ் மேன்லாம் வா, வெளிநாட்டுல இருந்து வா, எல்லாரும் வந்து முன்னெடுத்து நிவாரணம் கொடு. ஏன் அரசாங்கம் பிச்சை எடுக்குதா? அரசாங்கத்துக்கு கையில காசு இல்லையா? அரசாங்கத்துக்கு கையில காசு இல்லைன்னா 85 கோடிக்கு எதுக்கு நீங்க வந்து உங்க அப்பாவுக்கு பேனா வைக்கிறீங்க, 35 கோடிக்கு சமாதி வைக்கிறீங்க? எதுக்குங்க? அரசாங்கம் கஷ்டப்படுது இல்ல? இது உங்களுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்தவர் என்ன சொன்னாரு எடப்பாடி ஐயா? 2 லட்சம் கோடிக்கு மேல கடன்ல இருக்குன்னு சொன்னார்ல. அன்னைக்கே போலி வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல, நாங்க இதை செய்வோம் அதை செய்வோம், எல்லாம் போலி வாக்குறுதி தானே கொடுத்தீங்க. போலி வாக்குறுதி கொடுத்து இன்னைக்கு ஆட்சிக்கு வந்துட்டு பூரா உங்க குடும்ப நலன்கள், உங்களோட ப்ரொடக்ஷன் வளருது, உங்க அப்பாவுக்கு செலவு வைக்கிறீங்க, பேனா வைக்கிறீங்க 80 கோடிக்கு. மக்களுக்கு வந்து செய்யுங்க. இதுக்கு காசு இல்லைங்கிறீங்க, அதுக்கு காசு இல்லைங்கிறீங்க. முதல்வருக்கு ஒரு 6 கார் வந்திருக்கு இன்னைக்கு. அதுதான் எந்த பணம்? பாலா அவர்கள் பாத்தீங்கன்னா கிராமப்புறத்துல ஆம்புலன்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறமா அந்த அரசாங்கம் பாத்தீங்கன்னா என்ன ஊர்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுக்காம இவங்க வந்து ஒரு 6 காரை வாங்கிட்டு இவங்களோட பாதுகாப்புக்கு தான் முக்கியமா பாத்துட்டு இருக்காங்களே. இவங்க பாதுகாப்பு, அவங்க குடும்ப வளர்ச்சி இதுதானே ஒழிய கட்சி வளர்ச்சி, அவங்களோட கட்சிக்கார வளர்ச்சி கூட பார்க்க மாட்டாங்க. அதாவதுங்க, சிஎம் அவருக்கு கார் வாங்குறதாகட்டும், எல்லாம் எந்த பணத்துல இருந்து வாங்குறாங்க? எல்லாருமே திருப்பி வந்து உங்க அப்பா வீட்டு காசான உதயநிதி கேட்டதையே பேசிட்டு இருக்காங்க. உதயநிதி அவர்கள் வந்து அவர் மனசு குறுகுறுக்குது. அவங்க அப்பா வீட்டு காசுல வாங்கல, மக்கள் காசுல தான் வாங்குறாரு. அதை யாரும் கேட்டக்கூடாதுன்றதுக்காக தான் அவர் வந்து டைவர்ட் பண்றாரு மக்களை. சோ அவங்களோட நலன் தான் பாக்குறாங்களோ ஒழிய அவங்க மக்கள் நலனை பாக்குற ஒரு விஷயம் இல்ல. டிஎம்கே பொறுத்த வரைக்கும் திமுகனா திருடர்கள் இல்லாத கட்சி அப்படின்னு சொல்ல முடியாது. திருடர்கள் வாழும் கட்சி திமுக. திருடர்கள் கட்சி எல்லாமே. திமுகனா உள்ள திருட்டு வேலை யாராவது ஒருத்தர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கீழ் மட்டத்துல இருக்கவங்க கூட ஏதாவது ஒண்ணு காசை வாங்க, இதை பண்ண, ஏமாத்த. பொங்கலுக்கு நிவாரணம் கொடுக்குறீங்களா, அதுல ஒரு கேவலமான பொருள்கள் எங்க இருந்தோ கொண்டு வந்து புழு பூச்சியோட கொடுக்க, அரிசி கொடுக்குறியா அதுவும் புழு பூச்சியோட கொடுக்க, அதையும் பாதி பேர் புடுங்கிட்டீங்க. இதுதான் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஆட்சி வந்து நல்ல ஆட்சிங்க. ஐயா நல்லா பண்ணாருங்க. பொங்கல் நிவாரணம் 6000 ரூபாய் நிவாரணம் கொடுத்தோம், 6000 ரூபாய் நிவாரணம் கொடுத்தோம்னு சொல்றாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது. நீங்க போட்டோ போட்டு அடுத்த பெத்த பிள்ளைக்கு நம்ம பேரை இனிஷியலா போட்டு போடுறதா போட்டோ? என்ன நியாயம் இது? நீங்க உங்க போட்டோ போடுங்க, முதலமைச்சர் தான். இந்த போட்டோ போடுறதுல வந்துட்டு இதுல யாரெல்லாம் பங்கீடுன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு. மத்திய அரசாங்கத்தோட பங்கீடு இதுல 90% இருக்கு. அப்ப வந்து நீங்க அவங்களோட நம்மளோட பாரத பிரதமரோட படத்தை போடணும். நிதியமைச்சர் நமக்காக, நம்ம தமிழ்நாட்டு மண்ணுல பிறந்தவங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். அதனாலதான் அவங்க இவ்வளவையும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்க இவ்வளவும் நிதி ஒதுக்கிட்டு இருக்காங்க. அவங்க படத்தை போடணும். நீங்க எங்க மாநில தலைவர் படத்தை போடலைன்னா கூட அவர் கேட்க மாட்டாரு. அவர் இதை எதிர்பார்த்து வேலை பார்க்கறாலும் கிடையாது. பட் புரோட்டோகால்னு ஒண்ணு இருக்கு, அதெல்லாம் கிடையாது. நாங்க 6000 ரூபாய் கொடுக்குறோம். எதுல இருந்து கொடுக்குறீங்க? சிவகார்த்திகேயன் கொடுத்த காசுல இருந்து கொடுக்குறீங்களா? இந்த 6000 மக்கள்கிட்ட போய் சேரலன்னு சொல்லிட்டு தான் மக்கள் நிறைய இடத்துல வன்முறை பண்ணிட்டு இருக்காங்க. சேரலங்க, யாருக்கும் சேரல. எப்படி வந்து இந்த 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குறாங்களே, அது வந்து குடும்ப தலைவி. நீ முதல்ல இப்ப எப்படி வந்துட்டாங்கன்னா, உங்களுக்கு குடும்பம் இருக்கக்கூடாது, வீடு இருக்கக்கூடாது, வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கக்கூடாது,
தம்பி இருக்கா, கூட பிறந்த ஆம்பளை பிள்ளை இருக்கா, அப்ப உங்களுக்கு கிடையாது, நீங்க தகுதியானவர்கள் கிடையாது. மொத்தத்துல வந்து என்னெல்லாம் டெஸ்ட் பண்ற, நீ பொம்பளையான்றதே வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க போல. இந்த அளவுக்கு மோசமா அந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு மக்களை வந்து கேவலமா நடத்திக்கிட்டு இருக்காங்க. 1000 ரூபாய் ஒரு குடும்ப தலைவிக்கு கொடுக்கறதுக்கு எத்தனை கேள்வி, எத்தனை டெஸ்ட், இதெல்லாம் பண்ணி இந்த 6000 ரூபாய் வந்து சேரலன்னு இன்னமும் ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க. நான் இருக்க பகுதியிலேயே பாத்தீங்கன்னா 6000 ரூபாய் வாங்கி கொடுங்க மேடம், எப்படியாவது ஏதாவது பண்ணி வாங்கி கொடுங்க, எங்களுக்கு வரல, எங்களுக்கு வரல, எங்க வரல, நிவாரணம் வந்து சேரல, போய் அந்த தண்ணி வந்த பகுதியில எங்களை வந்து பார்க்கல, எங்களை வந்து பார்க்கல. யாராவது வந்து சோசியல் மீடியா ஆகட்டும், இன்னைக்கு சோசியல் மீடியா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குங்க. சோசியல் மீடியா பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் செல்போன் எடுத்து போட்டு விட்டுறாங்க. இந்த பகுதியில நாங்க வந்திருக்கோம், ஏன் திமுக போடுங்க, போடுங்க, இந்த பகுதியில வேலை பார்த்துட்டு இருக்கோம், இந்த பகுதியில தண்ணி எடுத்து போட்டுட்டோம், இந்த பகுதியில மேயர் வேலை பாக்குறாங்க, இந்த பகுதியில கவுன்சிலர் வேலை பாக்குறாரு, இந்த பகுதியில இந்த தென் சென்னை வேலை பாக்குது, இந்த பகுதியில வடக்கு பகுதி வந்து திருவள்ளூர்ல வேலை பாக்குறோம், விழுப்புரத்துல நீங்க போடுங்க. உங்ககிட்டயும் போன் இருக்குல்ல, வரல வரல வரலன்னு மக்கள் கத்திட்டே இருக்கிறத பாக்குறீங்கல்ல, நாங்க வந்தோம் வந்தோம் செஞ்சோம், நீங்களும் போடுங்க, மக்கள் பார்க்கட்டும். நீங்க வரல, வேலை செய்யல, உங்களுக்கு வேலை செய்ய தெரியல, நிர்வாக திறன் இல்ல. மொத்தத்துல முதலமைச்சர் அவர்கள் வந்து எந்த வேலையுமே அவர் வந்து ஒரு கேப்பபிள் பர்சனா எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு பொம்மையா உட்கார்ந்துருக்காரு. எந்த வித சிந்தனையுமே இல்ல, பொம்மை மாதிரி இயங்கிக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் ஒவ்வொருத்தரும் பண்றத பாத்துக்கிட்டு, இது வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. மக்கள் எப்படி ஒரு முதல்வரை தேர்ந்தெடுத்திருக்கோம், நம்ம நம்ம வந்து ஆட்சி மாற்றம் வேணும் இதெல்லாம் நினைக்கிறோம். ஆனா கடைசியில வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க, இதெல்லாம் பண்ணி ஒரு குறுக்கு வழியில ஓட்டு வாங்கணும்ன்ற இதுல வந்துட்டு இன்னைக்கு வந்து ஆட்சி இந்த மாதிரி ஒரு ஆட்சியில உட்கார்ந்துருக்கும். ஆனா கடைசியில ஒரு பாடம் நமக்கு மக்களுக்கு கிடைக்குதா? இதுதான் கர்மா. நம்ம தலையிலேயே மண்ணவாரி போட்டுக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. நம்ம கர்மா, நம்ம பண்ண தப்புக்கு நம்ம அனுபவிக்கிறோம். இப்போ சினிமா துறையில பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜா இருக்கட்டும், இல்ல நெல்சனா இருக்கட்டும், இவங்க மேலாம் வந்து பாத்தீங்கன்னா வழக்கு தொடர்ந்துட்டே இருக்காங்க. சிலை கடத்தல், ஒரு கடத்தல் பிரிவை சேர்ந்த ஒரு வன்முறை தூண்டும் விதமாகவும், ரத்த காட்சிகள் அதிகமா இருக்கும், இந்த மாதிரிலாம் வந்து படம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, உங்களோட கருத்து எப்படி பாக்குறீங்க சினிமா துறை சினிமா சேர்ந்த எப்படி வேணாலும் எடுப்பாங்கங்க, அதான் சினிமா. ஒண்ணுல கற்பழிப்பு எடுப்பாங்க, ஒண்ணுல குடும்ப படம் எடுப்பாங்க, ஒண்ணுல அரசியல் எடுப்பாங்க, ஒண்ணுல ஆன்மீகம் எடுப்பாங்க, எல்லாம் கலந்ததுதான் சினிமா. சினிமாவை என்டர்டைன்மெண்டா பாக்கணும் என்னை பொறுத்தவரை. ஏன் இவர் இந்த மாதிரி சினிமா நடிக்கிறாரு, ஏன் விஜய் குடிக்கிறாரு, ஏன் விஜய் சிகரெட் குடிக்கிறாரு, சினிமான்னு சொல்லிட்டா சினிமாங்க. அரசியல்னு வந்துட்டீங்களா, அது அரசியலுங்க. சினிமாவே அரசியலையும் எப்பவும் மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்றது என்னோட பார்வை. அரசியல்வாதிகளையும் சினிமாவையும் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்ப இப்ப என்னையவே எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் சினிமாவில் நடிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு சிகரெட் குடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குதுன்னா அதுல சிகரெட் குடிச்சுதான் நான் நடிக்கணும். புரியுதுங்களா? நான் அரசியல்வாதிங்க, நான் இந்த மாதிரி நடிக்க முடியாது சொன்னா நடிகங்க. நான் டீச்சர் இல்ல, ஸ்கூல் டீச்சர் இல்ல. நான் ஒண்ணுல சிகரெட் பிடிக்கிற மாதிரி நடிப்பேன், ஒண்ணுல வந்து குடும்பத்து பெண்ணா நடிப்பேன், ஒரு அம்மாவா நடிப்பேன், ஒண்ணுல நல்ல அக்காவா நடிப்பேன், ஒண்ணுல வில்லியா நடிப்பேன், ஒண்ணுல அம்மி அரைப்பேன். இது வந்து எங்களுக்கு கொடுக்கப்படுற கதாபாத்திரம். கதாபாத்திரமும் கதையும் அரசியலும் எல்லாமே வேற வேறையா பார்க்கணும். நம்ம குடும்பமும் எல்லாமே வேற. அப்படிங்கும்போது அத பாகுபாடோட பார்த்தோம்னா நமக்கு ஆரோக்கியமான மனநிலை இருக்குன்னு அர்த்தம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு தெளிவு வேணும்னு அர்த்தம். இல்ல தொடர்ந்து இவங்க 2 பேத்து மேலதான் வந்து சர்ச்சையா வருது. என்ன காரணமா நினைக்கிறீங்க மேம்? ஏன்னா படம் எடுக்க இவங்க தெரியல வந்து நெல்சன் மேலயும் லோகேஷ் கனகராஜ் மேலயும். அவங்க 2 பேரும் வளர்றாங்கன்றனால 4 பேர் சொல்லதான் செய்வாங்க. வளர்ந்துட்டு வர்றவங்க மேல 4 பேர் கல் எறியதான் செய்வாங்க. சினிமாவை பத்தி, சினிமா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. 2 பேருமே நல்ல இயக்குனர்கள், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நிறைய ஹிட் கொடுத்துருக்காங்க. பெரிய ஹீரோஸ் வந்து அவங்களுக்கு டேட் கொடுக்குறாங்கனாலே அவங்க திறமையை அங்கீகரிச்சுதான் அவங்களுக்கு டேட் கொடுக்குறாங்க இல்லையா? சோ வந்து வளர்ந்து வரும் இயக்குனர்கள், நடிகர்கள், நடிகைகள் எல்லார் மேலையும் ஒரு சர்ச்சை, ஒரு அவதூறு, இதெல்லாம் வந்து 4 பேர் கொடுக்கறது, 4000 பேர் கொடுக்கறது, சினிமால 4 லட்சம் பேர் கொடுத்தாலும் அதை வந்து நம்ம பெரிதுபடுத்திக்க வேண்டாம். மேம் இந்த தமிழ்நாடு அரசு பாத்தீங்கன்னா மாணவர்கள் வந்து படிப்பை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு பதிலா அந்த மதுக்கடையில வந்து இந்த ஃபங்க்ஷன் டைம்ல அந்த விழாக்கால நாட்கள்ல வந்து டார்கெட்டை செட் பண்ணி விக்கிறதை எப்படி நீங்க பாக்குறீங்க மேம்? அவங்களுக்கு அதுதானே வருமானம். அவங்க வருமானத்தை அவங்க பாக்குறாங்க, அவங்க வருமானத்தை அவங்க பாக்குறாங்க. தமிழக அரசாங்கம் அவங்களுக்கு வருமானம் அதுல வருது, அதனால அவங்க வருமானத்தை பாக்குறாங்க. இதை நம்ம என்ன சொல்றது? இது ரொம்ப ஒரு கேவலமான நிர்வாகம்னு நான் சொல்லிட்டேன். ரொம்ப ஒரு இன்னைக்கு யாரையும் வந்து இப்படி ஒரு தத்தியா இருக்கியே நீன்னு யாரையும் திட்ட முடியல. ஏன்னா தத்தியா இருக்கிறது நாளைக்கு ஒரு முதலமைச்சரா வந்து நின்றுவாங்க. ஒண்ணுமே இல்லைங்க, இந்த பிள்ளை என்ன ஆகும்னே தெரியாதுன்னு சொல்ல முடியாது. முதலமைச்சருக்கு ஒரு ஜனகணமான பாடம் தெரியல. நான் என்ன கேக்குறேன், ஒண்ணுமே நீங்க படிக்கல, உங்களுக்கு அரசியல்ல வந்து என்னென்ன எத்தனை
பொறுப்புகள் இருக்கு, யாராருக்கு என்னென்ன பொறுப்பு, எந்த பொறுப்பு எங்க கொடுத்து பண்ணணும், எந்த பொறுப்புல எப்படியெல்லாம் அதுல நுணுக்கங்கள் இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு படிச்ச நபர் உள்ள வந்து ஒரு நிர்வாகம் பண்றாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஏன் இதை இப்படி பண்ணுன கேள்வி கேட்பாங்க, இதை இப்படி பண்ணாம இப்படி பண்ணுங்க அப்படின்றத ஒரு விஷயத்த எடுத்து சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லையே. நீங்க யாரு பண்ணாலும் பண்ணிக்கிட்டே இருக்காரு, மண்டைய ஆடுறாரு. ஒரு முதலமைச்சரை வந்து ஒரு பொம்மையா வச்சுக்கிட்டு இருக்காங்க. என் கண் பார்வையில நான் பார்க்கும் முதல்வர் என்னை பொறுத்த வரைக்கும் கேப்பபிள் கிடையாது. அவரு நிர்வாக திறன் உள்ள ஒரு முதல்வர் நம் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கலங்கிறதுல எனக்கு ரொம்ப மன வருத்தம். இல்லைங்க, ஒரு 3வது 4வது படிக்கிற பிள்ளைய கூட நிறுத்தினோம்னா அழகா தமிழ் தாய் வாழ்த்து பாடும், ஜனகணமன பாடும், இதெல்லாம் பாடும். முதலமைச்சரை நிறுத்தி ஒரு தமிழ் தாய் வாழ்த்து பாட சொல்லுங்க தனியா. இல்ல அவரு கூட அந்த மேடையில பாத்தீங்கன்னா கையை பின்னாடி வச்சுக்கிட்டு என்ன பண்பாடு. அவ்வளவுதாங்க நம்ம முதல்வர், அவ்வளவுதாங்க. இப்ப நமக்கு ஒரு பிள்ளை நல்லா படிக்கல, ஒரு பிள்ளை நல்லா படிக்குது, 2 பிள்ளைல இந்த பிள்ளை அவ்வளவுதான் அப்படின்னு முடிவு பண்ணிடுவோம்ல. இந்த முதல்வர் அவ்வளவுதான், அவர் கெப்பாசிட்டி அவ்வளவுதாங்க. ஒரு தமிழ் தாய் பாட தெரியாத முதல்வர் தான் நமக்கு இருக்காரு. பொம்மை, அவர் வெறும் பொம்மை தான் என்ன பொறுத்த வரைக்கும். இதை எங்க வேணாலும் சொல்லுவேன். இப்போ பொங்கல் பரிசு வந்து அறிவிச்சிருக்காங்க, அதுல ரொக்கம் வந்து அறிவிக்காம இருக்கிறது எப்படி பாக்குறீங்க மேம்? என்ன எதிர்கட்சி தலைவர்கள்லாம் வந்து சொன்னாதான் அதுக்கப்புறம் தான் அறிவிப்பாங்க, இல்ல நிதி பற்றாக்குறை ஏதாவது இருக்கா தமிழ்நாடு அரசுல? பாவம், அவங்க வந்து நிறைய டிஸ்கஷன்ல இருப்பாங்க, முதல்வர் நிறைய வேலையில இருக்காரு. எல்லாருமே வந்து ரொம்ப இந்த கார் ரேஸ் விஷயத்துல ரொம்ப பிஸியா இருக்காங்க. அந்த ரோடு போடுறாங்க இல்லையா 200 கோடி, அந்த விஷயத்துல ரொம்ப பிஸியா இருக்காங்க. அந்த 200 கோடி எப்படி செலவு பண்ணி அதை பண்ணலான்றதுல அதுல பொங்கலை பத்தி அவங்க என்ன யோசிக்காம இருக்கலாம். மேபி அவங்களோட பிஸி ஸ்கெடியூல்ல பாக்கலாம், எப்பதான் தெரிவிக்கிறாங்கன்னு பாக்கலாம். பொங்கலுக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்குது, பாப்போம் என்னதான் சொல்றாங்கன்ட்டு. நேற்று அண்ணாமலை சொல்லியிருந்தாரு, கண்டிப்பா வந்துட்டு இவங்க வந்து எதிர்கட்சிகள்லாம் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க அரசியல நாங்களும் இருக்கோம் அப்படின்றதுக்காக அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அதனால இருக்குமா இல்ல நிதி பற்றாக்குறையினால இல்ல அப்படின்றத ஓப்பனா சொல்ல வராங்களா எப்படின்றது நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க பண்ணல, ஏன் பண்ணலன்றது அவங்களோட இதுதான். என்னோட பார்வையில அவங்க வந்து மத்த விஷயங்களுக்கு, கலைஞர் நூற்றாண்டுக்கு கொடுக்கறது, இந்த கார் ரேஸுக்கு கொடுக்கறது, அவங்களோட பேனா வைக்கிறதுக்கு கொடுக்கறது, சமாதி வைக்கிறதுக்கு கொடுக்கறது, இந்த இந்த சிந்தனையில இருக்கவங்க மக்கள் சிந்தனையில இல்லாததாலதான் அவங்க அதை சிந்திக்கல. அவங்க சிந்தனையெல்லாம் அதுலதான் இருக்குது. எத்தனை கோடி நம்ம அடிக்கலாம், எத்தனை கோடி நம்ம இதுல வந்து ஊழல் செய்து நம்ம குடும்பத்தை வளர்க்கலான்றதுலதான் அவங்களோட நோக்கம் இருக்கும் ஒழிய அவங்க நோக்கம் மக்கள் கிடையாது, மக்கள் கிடையாது, மக்கள் கிடையாது, மக்கள் நலன் கிடையாது. இல்ல எதிர்கட்சியா இருக்கும்போது பாத்தீங்கன்னா எதிர்கட்சியா இருக்கும்போது கனிமொழியா இருக்கட்டும் இல்ல உதயநிதியா இருக்கட்டும் பாத்தீங்கன்னா இந்த 1000 பத்தாது 5000 வேணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அவங்கள்ட்ட கேள்வி கேட்டா வந்து முதல்வர் தருவாரு அப்படின்ற மாதிரி பதில் சொல்றாரு உதயநிதி அவர்கள். அதுதான் பசப்புற வேலைதான். எம்பியா இருக்காங்க, அவங்க ஒரு எம்பியா இருக்காங்க. ஏங்க, என்னால முடிஞ்சது, எனக்கு என்ன பொறுப்பு? நான் ஒரு சாதாரண பெண், புரியுதுங்களா? நான் பெரிய பதவி வகிக்கல, நான் ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ கிடையாது. என்னால முடிஞ்சது என்னன்னா களப்பணி. ஒரு 100 பேருக்கு 1000 பேருக்கு சாப்பாடு, இவ்வளவுதான் என்னால முடியும், புரியுதுங்களா? நான் பண்ண அதே வேலையை கனிமொழியும் பண்ணாங்கன்னா அவங்க என்ன எம்பி? அவங்களும் வர்றாங்க, அவங்களும் வந்து களப்பணியில வந்து நின்று அவங்களும் வந்து போட்டுல வந்து தூக்கி விடுறதுக்கு ஆளா இல்ல? களப்பணி தான் ஆள்கள் இருக்காங்களே. களப்பணியில வந்து போட்டுல வந்து தூக்கி விட்டா வந்து என்ன சினிமாவா? நீங்க எம்பி, நீங்க எம்பிங்க, உங்க பொறுப்பு அதிகம். அத்தனை தொகுதிக்கு அடங்கின ஒரு பெரிய ஒரு பொறுப்புல இருக்கீங்க. நீங்க வந்து அத்தனை பேரை வேலை வாங்குற கெப்பாசிட்டி இருக்கு உங்களுக்கு. நீங்க வந்து அவ்வளவு பேரை எங்க என்னென்ன இல்லன்றத உட்கார்ந்து நீங்க அங்க வேலை பார்க்கணும். களப்பணி பார்க்கதான் கார்பரேஷன் ஆள் வச்சிருக்கீங்களே. சினிமா காட்டுறீங்களா? பயோஸ்கோப்பு உள்ள வந்து போட்ல வந்து தூக்கி விடுறதும் இதுவும் ஏங்க, அதுக்குதான் நாங்கெல்லாம் இருக்கோமே. பொறுப்பு இல்லாம எங்களுக்கு பெரிய பொறுப்போ பதவியோ இல்ல, எங்களால முடிஞ்சது அவ்வளவுதான், அதனால நாங்க அதை பண்றோம். நீங்க சினிமான்னு நினைச்சுக்கிட்டு அவங்க கட்சியில இது பண்ணிட்டாங்களா, நம்மளும் இது பண்ணுவோம். அவங்க சோறு போடுறாங்களா, நம்மளும் வீட்டுல சோறு கிண்டுவோம். கேட்டரிங் நடத்துறாங்க கனிமொழி வீட்டுல வந்து கேட்டரிங் நடத்துறாங்க, டெய்லி சாப்பாடு நடக்குது. ஐயோ, அவங்க மாதிரி எம்பி கிடையாது, அவங்க மாதிரி சோறு போட முடியாது. என்னம்மா நீங்க எம்பிமா? அதுவும் மக்களுக்கான அந்த உணவு தானம் கொடுத்தாங்க, அதுல உணவு தான் கொடுத்தாங்கன்னு நான் சொல்ல வரலங்க. அதுக்கு மேல நிறைய இருக்கு, அதெல்லாம் செய்ய மாட்டீங்க நீங்கன்ற. உணவு கொடுத்தது நல்ல விஷயம், அது கொடுத்தது நல்ல விஷயம் நான் சொல்லல. நீங்க கேட்டரிங் மாதிரி உட்கார்ந்து நடத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்க பண்ண வேண்டிய நிவாரண வேலைகளும் உள்ள இறங்கி களப்பணி எவ்வளவோ இருக்குது. அதை பண்ணாம இந்த சாப்பாடு வேலையவே பார்த்துட்டு, அதை பண்ணத்தான் எத்தனையோ பேர் கட்சி ஆட்கள் இருக்காங்க. யாரும் இல்லாதவங்க முடியாதவங்க எல்லாருமே பக்கத்து வீட்டுக்கார எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து உதவிடுறாங்க. சாப்பாடு கரெக்டா போச்சா, தண்ணி கரெக்டா போச்சா, இது எல்லாம் மட்டும் இல்ல. தண்ணி வெளியில போச்சா, அங்க நிர்வாகி போனானா, அந்த கவுன்சிலர் போனானா, அந்த இடத்துல இருக்க விஏஓ வேலை பார்த்து, இதைத்தான் நீங்க பாக்கணும். சாப்பாடு கரெக்டா போச்சான்னு பாக்குறதுக்கு எங்களை மாதிரி ஆட்கள் எவ்வளவோ பேர் இருக்கும். கட்சியில கீழே அடிமட்ட தொண்டன்லாம் இருப்பாங்க.
அவங்கள விட்டா பாக்குற வேலை. சோ அவங்க கேட்டகிரிக்கு ஏத்த ஏத்த ஒரு வேலைன்னு இருக்குல்ல. என் வேலையை நான் கீழே என் வீட்டு சமையக்காரி பாக்குற வேலையை வந்துட்டு நான் பார்க்க முடியாது. சமயக்காரமாக தெரியும் அந்த மாதிரி எது வெங்காயம் இருக்குதா, தக்காளி இருக்குதா, என்ன இருக்குன்றது பாக்குறது சமயக்காரமா வேலை. அடுத்து என்ன கொண்டு வரணும், வீட்டு நிர்வாகத்துக்கு என்ன கொண்டு வரணும், எங்க இருந்து பணம் கொண்டு வரணும், எப்படி உழைக்கணும், யாராருக்கு எதை செய்யணும், அடுத்து நாளான்னைக்கு தேவை என்ன, இன்னைக்கு தேவை இது, நாளான்னைக்கு சமையலுக்கு என்ன தேவை, அதை நம்ம எப்படி அதுதான் நான் பார்க்க முடியும். அது மாதிரிதான் எம்பின்றவங்க அப்படிதான். எம்பி எம்எல்ஏ நீங்க நீங்க காட்டின சினிமா பயோஸ்கோப்பு ரொம்ப சூப்பரா இருந்தது. இதுதான் நம்ம தமிழ்நாட்டோட தலையெழுத்து, அவ்வளவுதான், என்ன பண்ண முடியும். ஓகே. இப்போ நேத்து முன்தினம் பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனாங்க. இதோட தாக்கத்தை எப்படி பாக்குறீங்க? பல்வேறு திட்டங்கள் வந்து செயல்படுத்துறதுக்காக வந்தாரு. அரசியலுக்காக இருக்கக்கூடும் அப்படின்னு ஒரு பேச்சுகளும் வருது. இதோட தாக்கம் எப்படி இருக்கு மேம் தமிழ்நாட்டுல? அரசியலுக்காக தான் இருக்க முடியும்னு அவர் வந்தது அரசியல் வேலையா இல்ல. அவர் வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோட இதுக்காக வந்திருந்தாங்க. அந்த வேலையை முடிச்சுட்டு அவங்க பெருங்காசி வந்ததை எப்படி பாக்குறோம்னா மோடி அவர்கள் தமிழக மக்களுக்காக அடிக்கடி வரணும். ஒரு கல்லூரி மாணவிகளுக்காக இந்த தடவை வந்துட்டு போயிருக்காரு. நல்ல விஷயமா பாக்குறேன், பாசிட்டிவா பாக்குறேன். ஏன்னா இனி அடுத்தடுத்து அவர் மோடி அவர் பிரதமர் அவர்கள் எல்லா விஷயத்திலயும் பங்கீடு இருக்கணும், எல்லாத்துக்குமே வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதான் மக்கள், இளைஞர்கள் நாளைய சமுதாயம் வந்து மோடி அவர்களோட ஆட்சியை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க நிறைய பேரு. அதுக்கு இதெல்லாமே ஒரு பெரிய அணிவேரா இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்வர் அவர் வந்து பேசும்போது கீழே பாஜகவினர் பாத்தீங்கன்னா மோடி மோடின்ற கோஷம்லாம் வந்துட்டு ஆதரவு வந்து எப்படி பாக்குறீங்க மேம் தமிழ்நாட்டுல? இருக்குதானே செய்யுங்க. இல்ல அத ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்னா இப்போ நிறுத்தி தானே நம்ம இப்போ சினிமாவா இருக்கட்டும், ஏதோ ஒருத்தங்க நம்ம பேசுறப்போ அவங்க வந்து கோஷம் எழுப்புறாங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி தமிழ்நாட்டுல வந்து மோடி அவர்கள் பேசும்போது திமுக கட்சியினர் வந்து கோபேக் மோடின்னு சொன்னாங்களே, அதை எப்படி பார்த்தாங்க? அதை பார்த்த மக்கள், அதை கேட்ட மக்கள் இதையும் கேளுங்க. அதை ஏத்துக்கிட்டவங்க இதை ஏத்துக்குங்க, அதை ஏத்துக்காதவங்க இதை ஏத்துக்காதீங்க. ஒருத்தர் ஒண்ணு பண்றாங்கன்னா பிடிக்காதவங்க 4 பேர் கத்ததான் செய்வாங்க. அதை வந்து நம்ம டிபேட் பண்ணவே முடியாது. இது இருந்துட்டே தான் இருக்கும். கொடுத்து தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மேம். நன்றி.